இன்னைக்கு நம்ம மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய 3 கொடிய நோயை பத்தி தான் பேச போறோம். அது என்ன நான் சொல்றேன். அது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எஸ்வி டெய்ரி ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாத்தீங்கன்னா கோமாரி நோய். இந்த நோய் மாடுகளுக்கு ஏற்பட்டா இறப்பு விகிதம் அதிகமா இருக்கும். அதனால இந்த நோய் வராம நீங்க தடுக்க கால்நடை மருத்துவரை வந்து அணுகவும், இதுக்கு தடுப்பூசி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 வாட்டி போடணும். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போடணும். இந்த தடுப்பூசி போட்டா கோமாரி நோயிலிருந்து உங்க மாடுகளை காப்பாத்தலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா அம்மை நோய். இந்த நோய் மாடுகளுக்கு ஏற்பட்டா ரொம்ப அதிகமாச்சுன்னா தான் மாடுகள் வந்து இறக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து ஏற்பட்டுச்சுன்னா நீங்க மாடை வந்து காப்பாத்திடலாம். இதை வந்து எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கணும். இது எப்ப போடணும்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போடணும். வருஷத்துக்கு 2 வாட்டி போடணும். இந்த தடுப்பூசி போட்டாலே அம்மை நோயிலிருந்து உங்க மாடுகளை காப்பாத்தலாம். மூணாவது பாத்தீங்கன்னா பால் பண்ணையாளருக்கு எதிரியா இருக்கக்கூடிய மடிநோயை பத்தி தான் பேச போறோம். இந்த மடிநோய் மாடுகளுக்கு ஏற்பட்டாலே மாடுகள் அந்த ஈத்து ஃபுல்லா பால் உற்பத்தி வந்து கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாம மடியெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். பால் வராம பால்ல இருந்து சீல் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மடிநோயை எப்படி வந்து தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மாடுகளை டெய்லியும் குளிப்பாட்டி விட்டு சுத்தமா வச்சிருக்கணும். மெயினா பால் கறந்த பின்ன மாடோட காம்பை வந்து நல்லா தண்ணியால அலம்பி விட்டுறணும். இதை நீங்க பராமரித்து வந்தாலே மாடுகளுக்கு வந்து மடிநோய் வந்து ஏற்படாது. உங்க பண்ணையே நீங்க லாபகமா எடுத்துட்டு போகலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எஸ்வி டெய்ரி ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.